உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு, உலக நாயகன் கமலஹாசன், மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவரை பத்தியும், கேரள சேச்சி பெரியார் பேத்தி இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னடா தம்பி, ஐயா கமலஹாசனையும் கேரளா சேச்சி எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு போய்க்கிறாரு. அதுல தேவையில்லாத ஒரு மொழியை பத்தி சீண்டி விட்டு ஒரு வேலையை பார்க்கறாரு. அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடித்த படத்தை பத்தி பேசணும், ஆனா ஏன் நீங்க அதை பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, நீங்க பேசின கருத்துல இருந்தே இந்த கேரள சேச்சி ஒண்ணு பேசியிருக்குது. நீங்க தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னீங்க. உலகத்துக்கே தெரியும் தமிழ் மொழி மூத்த மொழி, முதல் மொழின்னு. அதை இப்ப நீங்க பேச தேவை என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த பைத்தியம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற சீமானும் கர்நாடகால இருக்கிற சீமானும் சேர்ந்து எங்க மொழி தான் வசதி, எந்த மொழியுமே வசதி இல்லைன்னு எப்பதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. ஆண்டவரே, சும்மா தேவையில்லாம தமிழ் தான் மூத்த மொழி முதல் மொழின்னு பெருமை பேசிட்டு இருக்கிற. தமிழ் பத்தி பெருமையை பேசுற நீ என்ன தமிழ்நாட்டு சீமானா அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்குது. இன்னொன்னு, கன்னட அமைப்புகளை உங்களை எதிர்த்து காண்டா திட்டிட்டு இருக்கிறானுங்கள, திட்டிக்கிட்டு அதை அந்த கிறுக்குனுங்க ஏன் கன்னட மொழி தான் பேசு, கன்னட மொழி தான் பேசுறாங்க. உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு அறிவே இல்லையா? எந்த மொழி இங்க பெருசு இல்லையா? இங்க மொழியே கிடையாது. இங்க மூத்த மொழி முதல் மொழி தமிழ் இல்ல, உடல் மொழி. இப்படித்தாங்க அந்த பன்னாட பேசுது. கல் தோன்றி மண் தோன்றா இல்ல, மனிதன் தோன்றிய பொழுதே தோன்றிய மொழி. அதுக்கு பேரு உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். இங்க மொழியெல்லாம் கிடையாதான். முதல் உருவானது உடல் மொழி. உடல் மொழி தான் இப்படிதான் பேசணுமா? வாயில எதுவும் பேசக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுது. பேச முடியாத, காது கேட்காத ரெண்டு பேரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா இப்படி மொபைலை பார்த்துட்டு ஆக்ஷன்லயே பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆடியோ கால் தேவையில்லை, வீடியோ காலே போதும். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா, அதுல வாய் பேச தெரியாதவன் எந்த மொழியில பேசுவான்? சரி, பேசுற மொழிய காது கேட்காதவன் எந்த மொழியை கேட்பான்? அப்போ அவனுக்கு ஆடியோ கால் தேவையில்லை, வீடியோ கால் ஒண்ணு இருந்தா போதும். இந்த பக்கி வீடியோ கால்ல உடல் மொழியில தான் பேசணுமா? ஐயோ, என் கட்சியில பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன அப்புறம் காரி தான் துப்புவாங்க. என்னடா தம்பி இப்படி பேசுறாரு? ஏங்க நீங்களே நினைச்சு பாருங்க, வீடியோ கால் ஒண்ணு போதுமா, ஆடியோ கால் தேவை இல்லையா? மொழியே தேவை இல்லையாங்க, வீடியோ பார்த்தா போதுமா? அது உடல் மொழி தான் வேணுமா? இவ ஏன் இவ்வளவு தற்குறியா இருக்கிறானே தெரியல. உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். நம்ம அந்த இடத்துக்கு போறதை விட்டுட்டு யாரோ 4-5 பேர் பேசுறதை எடுத்துக்கிட்டு நம்ம எங்க சண்டை போட்டுக்கணும்? ஏங்க உலகத்துக்கே தெரியுங்க, மூத்த மொழி தமிழ் தமிழ் தமிழ். மொழி பெருமை பேசாதீங்கடா இந்த பிள்ளை. அது எவனையுமே பேச வேண்டாங்குது. ஒருவேளை கேரள முதலமைச்சர் அது பேசி இருந்தா இது பேசுமா? அப்படி கேரள மொழிக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கும். சரி, தமிழ் மொழினா இதுக்கு பிடிக்காது. இந்த பக்கியோட கொள்கை தலைவரே ராமசாமி தானே, அவரு தமிழனா தான் பரவாயில்ல. ஏன் இப்படி சொன்னா, எதுக்காக இந்த பைத்தியம் இது சொன்னுச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது கேட்டாவே எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த தூள் படத்துல 2 சிறுவர்கள் படம் மாத்திட்டு இருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? டேய், என்னடா வசனமே எதுவும் புரிய மாட்டேங்குது. டேய், வசனமா முக்கியம், படத்தா பாடுறா. அப்படிதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த பக்கி சொல்றது. உடல் மொழி ஒண்ணு போதுமா, எந்த மொழியும் தேவையா? இந்த நாய் எந்த மொழி பேசுது? இந்த வாயால எந்த மொழி பேசுது? இந்த நாய் பேசுறத ஒரு ஒரு பைத்திய கூட்டம் கேட்கும்ல, அந்த பைத்திய கூட்டம் எந்த மொழியை கேட்கும்? நீங்களே சொல்லுங்க. சரி, இவர் கொள்கை தொலைவர் ராமசாமி எந்த மொழியில பேசினார்? இவர் பேசுறத அந்த பெரியாரிஸ்ட் கீழ இருந்து எந்த மொழிய கேட்டிருப்பானுங்க? ஏண்டா அறிவு கட்ட கூறு கட்ட குப்பனுங்களா, இப்படியாடா வளர்த்து வைப்பீங்க? இந்த பைத்தியம் எதை பேசுது பாத்தீங்களாடா? வேற எங்கேயோ உலகத்துல வாழுது இந்த கருமாந்திரம். இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? மொழி பெருமையை பேசாதன்றது. இந்த நாயெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டதே தப்பு. இந்த பரதேசி எதுக்கு இப்படி பைத்தியமா அலையுதுன்னே தெரியலீங்க. எங்க உடல் மொழி தான் முதல் மொழி, அதை தான் கத்துக்கணுமா? ஏங்க அந்த காலத்துல உடல் மொழி எப்படி வந்தது? உடல் மொழி எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இப்போ வாய் பேச முடியாதவங்க சைகையில பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். செய்தியெல்லாம் நான் பார்த்தா கூட அவங்களுக்கு புரியுறதுக்காக கீழே இருந்து ஒருத்தர் இந்த விரல்லாம் அசைச்சு அழகா காட்டுவாங்க, அது அழகா அவங்களுக்கு புரியும். இந்த பைத்தியம் எல்லாருமே உடல் மொழியில தான் பேசணும்னு சொல்லுதுங்க. சத்தியமா நீங்க வெளிப்படையா என்னால எதுவும் பேச முடியல, நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா இது சொல்லணும். இந்த பரதேசி இப்படிதான் பேசிட்டு இருக்குது. சரி, இந்த கருமாந்திரம் இப்படித்தான், இதுக்கு அறிவே கிடையாதுன்னு வச்சுக்காங்க. எல்லாம் தற்கொலைக்கு தான்.
ராமசாமி தூக்கிட்டு திரியிற எல்லாமே தற்குறிங்க தான். இந்த கருமாந்திரத்தை விட்டுருவோம். நம்ம மறுபடியும் ஐயா உலக நாயகன் அவர்கிட்டயே வருவோம். மாநிலங்களவை எம்பி ஆகிறார் ஐயா கமலஹாசன், மக்கள் நீதி மையம் தலைவர். அவங்களோட தொண்டர்கள் இவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எப்படி சந்தோஷமா வந்திருப்பாங்க. வந்துட்டாயா என் சிங்கம், என் ஆண்டவர் பாரு, இந்த திராவிட கட்சியில எங்களுக்கு தேவையில்ல, எங்க ஆண்டவர் வந்து குதிக்கினாரே, சும்மா ஒரு கலக்குறாரு, அந்நாட்டு நாட்டுல ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தன்னாட்டு அங்கதான் ஒத்துப்போ, அப்படியெல்லாம் ஃபயர் விட்டுருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு புரியல, ஒரு மாற்று சக்தி வருதுன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. நிறைய பேரு ஐயா கமலஹாசன் நம்பி வாக்கு செலுத்தி இருப்பாங்க. ஆனா உள்குத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, உள்குத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. இந்த திராவிடம் எப்பயுமே வந்து நேரடியா சண்டை செய்யாது, சுத்தி வளைச்சுதான் சண்டை செய்யும். அதாவது துரோகம், அதாவது கூட ஏதோ ஒருத்தர் 2 பேர் துரோகம் பண்ணாங்க, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் துரோகம் பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு நம்பிக்கையை விதைச்சு அந்த நம்பிக்கையை சிதைக்கிறாங்க. இப்ப ஐயா கமலஹாசன் எவ்வளவு பேர் நம்பி இருப்பாங்க, ஒரு மாற்று சக்தி வருது நம்மளுக்கு வாக்களிப்புன்னு, ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் துரோகம் பண்ணால்தான் இந்த கமலஹாசன். எப்படிங்க இவ்வளவு பணம் வந்துச்சு அவருக்கு? இப்ப ராஜ்யசபா எம்பி, இப்போ நிறைய திரைப்படம் தயாரிச்சிட்டு இருக்கிறாரு, தனியா நடிச்சிட்டு இருக்கிறாரு. இதே நீங்க கொஞ்சம் அப்படியே பேக்ல போங்க, விஸ்வரூபம் படுகிறப்ப என்னிட்ட 10 பைசா இல்ல, என்கிட்ட காசே கிடையாது, நான் வீடு ஈடு எல்லாத்தையும் வச்சுதான் அந்த படத்தை எடுத்துருக்கிறேன், என் படத்தை ஓட விடாம பண்றீங்க, நான் இதுக்கு மேல இந்த தமிழ்நாட்டிலே இல்லை, நான் நாட்டை விட்டே போறேன்னு ஏர்போர்ட் வரலும் போனவர் தான் இருந்தாலும். இப்ப எப்படிங்க கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு? ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரணும், அப்போ எதிர்த்து நிக்கிறவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு ரெட் ஜெயின் நியூஸ் தயாரிச்சுதான் மக்கள் நீதி மையம். இவருக்கு வாக்கு செலுத்தின ஒட்டுமொத்த வாக்காளருக்கும் துரோகம் பண்ணதா கமலஹாசன் ஐயா. இவர் வந்து அரசியலாதான் இவரை விமர்சனம் செய்யறோம். திரைப்படத்துல இவரு உலக நாயகன் கமலஹாசன் தான், இவரை மிஞ்சின ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் வந்து இவரு போலயே உடலை வருத்தி தான் நடிப்பாரு, நல்ல நடிகர்கள் தான். அப்ப விஜய் இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது. எங்க தளபதி எப்பயும் மாஸ் தான். நாங்க எத்தனை ரீமேக் படத்தை எடுத்து நடிச்சாலும் நாங்க தான் நம்பர் 1. உடம்ப வருத்தி விக்ரம் நடிச்சாலும் சரி, 10 கெட்ட போட்டு தசோதர் படம் விட்டாலும் நாங்க கில்லி மாரி உள்ள புந்து அடிப்போம். நாங்க அப்படி உடம்பு வருத்திலாம் நடிக்க மாட்டோம். இருந்தாலும் அது ஒரு தொழிலுங்க. தொழில் வந்து எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் போட்டி. நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படல அதெல்லாம் இல்லை. நடிப்பு சம்மந்தப்பட்டு நான் வேற விமர்சனம் பண்ண போறது இல்லை. அதுல ஐயாவும் சரி, விஜய் எங்க தளபதியா இருந்தாலும் சரி, ஏன்டா இப்ப தளபதி கொண்டாதுன்னு கேட்காதீங்க, அடுத்தது அங்கதான் வரேன். இப்ப எப்படி மக்கள் நீதி மையத்தை ரெட் ஜெயின் நியூஸ் தயாரிச்சு இப்ப மாநிலங்களை நோக்கி அனுப்பினாங்களோ, அதே மாரி தாவக்காவையும் ரெட் ஜெயின் நியூஸ் தான் தயாரிச்சிருக்குது. இவரை நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இவர் என்ன அரசியல் செஞ்சாரு? ஒரு அரசியலும் கிடையாது. இவர் எதுக்காக வந்தாரு? ஐயா கமலஹாசனும், நீங்கள் குடும்ப அரசியலுக்கு வாக்கு செலுத்த போறீர்களா, இல்ல என்ன மாரி உங்களை ஏமாத்த வந்த இந்த கமலஹாசனுக்கா அப்படின்ற மாரிதான் இப்ப விஜயம். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ண என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். திராவிடத்தை ஒழிக்கிறேன்னா ஒழிக்கிறேன், நீங்க எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் வந்திருக்கிறாரு. இவரும் நேரா அறிவாளத்தை நோக்கித்தான் போவார். நல்லா பார்த்துக்காங்க. நீங்க எந்த நடிகருக்கு வேணாலும் ரசிகரா இருந்துக்காங்க, அது பிரச்சனையே இல்லை. அவங்களோட வரலாறை கொஞ்சம் பாருங்க. ஐயா கமலஹாசனும் நம்பி இப்படி கெட்டு போன ஒரு கூட்டம் இருக்குது, அது கட்சே இல்லைங்க. மக்கள் நீதி மைய கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா போய் இணைஞ்சாங்களா, அப்புறம் மக்கள் நீதி மைய தலைவரே போய் அங்க இணைஞ்சிட்டாரு. அதே போலதான் தாவேக்கால இருந்து ஒவ்வொருத்தரா போய் இணைவாங்க. இந்த 2026 தேர்தல் முடிஞ்சோன்னு அப்புறம் விஜயே போய் சேர்ந்துருவாரு. அப்புறம் அவரும் மாநிலங்களவை நோக்கி தான் செல்வார். திமுக இதைதான் செய்யும். நம்மளுக்கு ஓட்டு வங்கி குறையுது, நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்போ யாருக்கு கூட்டம் இருக்குது? எந்த நடிகருக்கு கூட்டம் அதிகமா இருக்குது? இப்ப கரண்ட்ல இவங்க படம் ஓடுதா, அப்ப அவங்களை தூக்கி கொண்டாந்து பக்கத்துல வச்சுக்கிறது. ஏங்க ஒண்ணுல இங்க கிட்டத்தட்ட 1500 கோடி இம்மல் இருக்குங்க இப்ப கமலையா கிட்ட. இதே விஸ்வரூபம் படத்துக்கு வந்து தெரிச்சு ஓடினாரு, என்னால படம் ரிலீஸ் பண்ண முடியல, அந்த நாட்டை வாழ்றதே வேஸ்ட்னாரு. இப்ப கொடி கட்டி பறக்குறாரு. இப்ப விஜய் அதாங்க, அவர் என்னங்க ஒரு படத்துக்கு 120 கோடிம்பாங்க. 120 கோடி நினைச்சு பாருங்க, 120 கோடி. அதை வச்சு மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்டீர்களா? இப்ப
அதுக்கப்புறம் அரசியல் வரலாமே, என்ன தேவை திடீர்னு வரத்துக்கு? அதனால ரெண்டு பேத்தையுமே நம்பாதீங்க. திமுகவோட ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள சுத்துது. இத மடை மாத்ததான் அந்த மொழியை பேசி இப்ப பிரச்சனையை வாங்கி விட்டாரு. மத்தபடி இங்க ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மொழின்றது அவரவர் தாய்மொழி அவருக்கு பெருசு. நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ் எனக்கு உயிர்னா கன்னட மொழி அவனுக்கு உயிரும்மா, தெலுங்கு அவனுக்கு உயிரும்மா, மலையாளம் உயிரும்மா. அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நாம என்ன பண்ணணும், உன் மொழி உனக்கு பெரியது, என் மொழி எனக்கு பெரியது, அவ்வளவுதான் நம்ம போயிடணும். கன்னட அமைப்பு எதிர்த்து பேசுதுன்னா அப்போ அவன் இவ்வளவு விசுவாசமாக அந்த மண்ணுக்கும் மொழிக்கும். என் தாய்மொழி கன்னடம், அது எந்த மொழியிலிருந்து பிறக்கல, அது தனிச்சையாக வந்த மொழி அப்படின்னு சொன்னாலும் வரலாறை மறைக்க முடியாதுன்னு நம்ம. வரலாறு என்ன சொல்லுது? வரலாறு என்ன சொல்லுது? அது வேண்டாம், அது எங்கெங்கயோ போவோம். எனக்கும் பெருசா பேச தெரியாது. நான் என்ன சொல்றேன், நம்மளோட தாய்மொழியிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு. இது உலகத்துக்கே தெரியும். உலக அளவுல சொல்றாங்க, உலகின் மூத்த மொழி முதன் மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சதுதான் கன்னடம், மலையாளம், தெலுங்குலாம். இதை ஒருத்தர் உருட்டிட்டு போட்டு குழப்பி திராவிடம், சரி திராவிடம் தானே, இது திராவிடம் தானே, அப்புறம் இவங்க திராவிடர்கள் தானே கன்னடர், ஏன் இப்படி சண்டைக்கு வராங்க? ஏன்னா அவெல்லாம் திராவிடம் கிடையாது, அவன் கன்னட. தெலுங்க, மலையாளி, தமிழன் மட்டும்தான் திராவிடன். இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. சொரியார் குரூப்லாம் உருட்டுது இப்படி மொழியை பத்தி பெருமை பேசாத, உடல் மொழியில பேசுங்க. ஐயா கமலும் எம்பி ஆகிட்டார்ல, அதனால ஒரு குண்டு ஒன்று போட்டு வந்தாரு. சரி மொழி பிரச்சனை அடிச்சிட்டு இருந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு, நான் சொகுசாங்க கிளம்புறேன். ஏன்னா திமுக கொடுத்த வேலையை நான் கரெக்டா செய்யணும்ல. ஏன்னா ஊட்டெல்லாம் இடிச்சு விட்டாங்க, விலைவாசியை ஏற்றி விட்டாங்க, தேர்தல் பக்கத்துல வரப்போகுது. அதனால இப்ப எல்லாரும் தமிழ் மொழி அப்படியே அக்கறையா கருத்து சொல்றாங்க. அடி தமிழ்நாட்டுல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசக்கூடிய ஒரே தகுதி உள்ள மண்ணின் மைந்தன் எங்க அண்ணன் சீமான் தான். மற்ற யாரும் பேசக்கூடாது. ஏன்னா நீங்களாம் திராவிடன். நாம் தமிழ் வாக்கு செலுத்த 35 லட்சம் பேர் மட்டும்தான் தமிழன். அவன் சண்டை செய்ய களத்துல இறங்கி குதி, கன்னடனை பத்தி கேள்வி கேட்கலாம். அவனும் தமிழை கொச்சையா பேசலையே. என் மொழி எந்த மொழி சார்ந்ததல்ல, என் மொழி தன்னிச்சே வந்த மொழின்னு தான் சொன்னாங்க. அவன் தப்பா பேசுனா அப்புறம் உன் மொழி ஒன்றும் தன்னிச்சையான மொழி இல்லையா, நாங்க பெத்து போட்ட குழந்தைதான், அது கூட கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்து பின்னி பிசைஞ்சு வந்ததுதான் உன் மொழின்னு சொல்லலாம். நம்ம மொழி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். இதுங்க மொழியெல்லாம் இதோட நின்றுக்கணும், உங்க ஏரியாவோட. நம்மளுக்கு மட்டும்தான் ஆல் ரவுண்ட் ஏரியா. ஐயா கில்லி மாரி தமிழ். சரிங்க, இந்த பக்கி இப்படி பேசிருச்சு, எனக்கு காண்டாகி போச்சு. அப்புறம் ஐயா கமலஹாசன் அவர்கள், அவரை நம்பி வாக்கு செலுத்தின எல்லோரும் முட்டாளாக்கி விட்டார். ஒரு நடிகனை வச்சு ஒரு நாட்டு மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ அப்படியெல்லாம் திசை திருப்புறதா இந்த திராவிட கட்சி. இதுக்கு மேலே சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சின்னம்.